ராமாயண பாராயணம் நாம் எப்பொழுது பண்ணினாலும் அல்லது ராம ஜபம் பண்ணினாலும் எதிர ஒரு மனையில் ஒரு கோலம் போட்டு அதில் ஒரு விளக்கேற்றி வைக்கணும். ஏன்னா அதில் ஆஞ்சநேய சுவாமி வந்து உட்கார்றதாக பாவனை. ஒவ்வொரு இல்லங்களிலும் தினந்தோறும் ராமாயண பாராயணம் நடைபெற்று வந்தது ஒரு காலத்தில். ஒரு காலம்னா 25 இயர்ஸ் முன்னாடி வரலும் கூட நான் சொல்லுவேன். எங்களுக்கெல்லாம் பாராயணம்னா என்னன்னு தெரியாது, பாராயணம் பண்ண தெரியாது. நாங்கள் என்ன பண்ணுவோம்? இதான் கேள்வி வர போகிறது. ராம ராமா ஸ்ரீராம ஜெயம்னு ஜபம் பண்ணுங்கோ, நாமாவை சொல்லுங்கோ, ஒரு நோட்டை வச்சு ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்கோ. ஒரு பதம் பாருங்க, ஜட்டகி ரெண்ண சகல தர ஜட்டில நட்டபதி மக்கூட்ட தட்ட நட்டன பண்டு விபுட சரித தீபகுள்ள மதுக்கள்ள நலித பத நலின உபமிருத்தி தன் நிஜ பிரிஜன ஜகத்து பல தன் ருச்சிர பரமமுனி வர யுவதி நூதா. சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஏபிஎன் சுவாமிகள் கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். பல அற்புதமான விஷயங்களை நாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம போன எபிசோடில் பேசின ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் நினைவூட்டணும்னு நினைக்கிறேன். ராமநவமியை ஒட்டி ராமநாம ஜபம் ஒரு கேம்பெயின் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ரீடர்ஸ் எல்லாரும் ராமநாம ஜபம் பண்ணி ஒட்டுமொத்தமாக எவ்வளவு ஜபம் செய்து முடித்தோம் அந்த 20 நாளில் அப்படிங்கிறத கீழே எடுத்திருக்கக்கூடிய அந்த கூகுள் ஷீட்டில் உங்களுடைய பேர், எந்த ஊர் அப்படிங்கிற தகவலோட எவ்வளோ எண்ணிக்கை ராமநாம ஜபம் செய்தீங்க அப்படிங்கிற தகவலையும் நீங்கள் குறிப்பிடணும் அப்படிங்கிறத நான் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் குறிப்பிட்டிருக்காங்க. நீங்களும் இன்னும் நாள் இருக்குது, ஏன்னா இன்னும் ஒரு 10 நாள் வரணும்னா இன்னொரு 5 நாள் 6 நாள் இருக்குது. அதுக்குள்ளே எவ்வளோ ராமநாம ஜபம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்து அதில் கொடுங்க. ஒட்டுமொத்தமாக கோடிக்கும் மேலான ராமநாம ஜபம் இந்த காலகட்டத்தில் நாம் செய்யணும். ஏன்னா இந்த காலகட்டம் யுத்தம் சூழல் பயங்கரமாக இருக்குது. ஊரெல்லாம் என்ன அது இல்லை இது இல்லை அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கிற நேரத்தில் ராமநாம ஜபம் பண்ணுறது நமக்கு எல்லா விதமான பிரச்சனைகள்லேருந்தும் நம்மளை விடுவிக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். சுவாமியும் அதுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் செய்து தரணும். சுவாமி நமஸ்காரம். ஜெயகரண சுபர்ணா. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ராமநவமி உற்சவம் இந்த ஆண்டு எப்போ வருது? இந்த 2026 விஸ்வாவச வருடம் பங்குனி மாதம் நவமி புனர்வசு 2 நட்சத்திரமும் திதியும் ஒன்றா சேர்கிற சமயம் அது. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஆங்கில தேதி மார்ச் 27ஆம் தேதி. ஸோ மார்ச் 27 அன்னைக்கு இந்த வருஷம் ஸ்ரீராமநவமி. இதில் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, கோவில் தவிர ஸ்ரீராமநவமி என்பதாக பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பா. நிறைய பேருக்கு கோவில்லையும் அன்றைக்கி தான் ஸ்ரீராமநவமினர். கோவில்னா திருவரங்கம்னு அர்த்தம். ஸ்ரீரங்கத்தில் மட்டும் அந்த சமயத்தில் ஆதி பிரம்மோத்சவம் வரும், பங்குனி பிரம்மோத்சவம் வரும். அந்த பிரம்மோத்சவத்தினால ஸ்ரீரங்கத்தில் நிருசிம்ம ஜெயந்தி ஸ்ரீராமநவமி என்பது பிரதானமான பழமை வாய்ந்த கோவில்கள், அதாவது காஞ்சிபுரம், ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி திருக்கோவில்களில் அது மாதம் தள்ளி வரும். அதனால் கோவில் தவிர ஸ்ரீராமநவமினா கோவிலே அன்றைக்கி தானே ஸ்ரீராமநவமி, இல்லை நாம் அன்றைக்கி கோவில் போகக்கூடாதோ அப்படிலாம் நினச்சிக்க வேண்டாம். இந்த வருஷம் 2026 மார்ச் மாதம் 27 வெள்ளிக்கிழமை அன்று விசேஷமாக ஸ்ரீராமநவமியை நாம் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடலாம். ஓகே. ஸ்ரீராமநவமி கொண்டாட்டம் அல்லது அந்த வழிபாடு அப்படிங்கிறதுல எது பிரதானமாக இருக்கணும்? முக்கியமான விஷயம் ஸ்ரீமத் ராமாயணம் பாராயணம். நமக்கு ஒவ்வொரு இல்லங்களிலும் தினந்தோறும் ராமாயண பாராயணம் நடைபெற்று வந்தது ஒரு காலத்தில். ஒரு காலம்னா 25 இயர்ஸ் முன்னாடி வரலும் கூட நான் சொல்லுவேன். ஈவன் 30 இயர்ஸ் முன்னாடி வரலும் நான் பார்த்துருக்கேன். வீடுகளில் தினந்தோறும் பெரியோர்கள் ராமாயணம் பாகவதம் பாராயணம் பண்ணிகிட்டே இருப்பான். அப்படி இல்லைன்னா கூட வருஷத்தில் 3-4 அக்கேஷன் வச்சுப்பான். பிரதானமாக ஸ்ரீராமநவமி அன்னைக்கு ஸ்ரீமத் ராமாயணம் பாராயணம் பண்ணுவார். நவராத்திரி அக்கேஷனில் வரச்சே ராமாயணம் பாகவதம் பாராயணம் பண்ணுவான். ஸ்ரீ ஜெயந்தி நிருசிம்ம ஜெயந்தி அக்கேஷன் வரச்சே ஸ்ரீமத் பாகவதம் பாராயணம் பண்ணுவான். இது நம்ம முன்னோர்கள் வச்சிருந்த ஒரு வழக்கம். இது 9 நாளில் ராமாயணத்தை பாராயணம் செய்வது என்பது ஒரு பாராயண முறை ஒன்று உண்டு. அதுக்கு உண்டான ஒரு டேபிள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதை டிஸ்கிரிப்ஷனில் போட்டுட்டீங்கன்னா லிங்க் ஓப்பன் பண்ணினா அதில் இருக்கும். பாராயண கிரமம். முதல் நாள் என்ன சர்க்கம் பாராயணம் பண்ணோம், பாலகாண்டத்தில் எத்தனை சர்க்கம் பாராயணம் பண்ணோம், 2வது நாள் அயோத்தியா காண்டத்தில் எத்தனை சர்க்கம் பாராயணம் பண்ணோம், 3வது நாள் அயோத்தியா காண்டம் மிகுதியா இல்லை ஆரண்ய காண்டமா என்பதாக கணக்கு வச்சிருக்கோம். எல்லாமே ஒரு கணக்கு வச்சுதான். உத்தரகாண்டம் சாதாரணமாக நம்ம பாராயணத்தில் வைத்துக் கொள்வதில்லை. ஆனால் பிரதானமாக சங்கல்பமாக ராமாயணம் பாராயணம் பண்ணும்போது உத்தரகாண்டத்தை சேர்த்து பாராயணம் பண்ணுறது வழக்கம் உண்டு. குறிப்பாக ராம பட்டாபிஷேகத்தோட பாராயணத்தை பூர்த்தி பண்ணணும். அது 9ஆம் திருநன்னாள் அன்னைக்கு வரும். ஸோ முன்னாடி ஆரம்பித்தாலும் சரி, அதாவது 10 நாள் முன்னாடி 10 நாள் 10 நாள் தான் இல்லை,
வருடந்தோறும் ராமாயணத்தை நாம ரொட்டேஷன் பண்ணிட்டே வரச்சு அன்னைக்கு பட்டாபிஷேகம் சில பேர் முடிப்பான். அதை முன்னிட்டு 10 நாட்களுக்கு முன்பாக ராமாயண பாராயணத்தை ஆரம்பிக்கிறது என்பது ஒரு வழக்கம். அல்லது அன்னிலிருந்து மறுபடியும் ஒரு பாராயணத்தை ஆரம்பிக்கிறதுன்றது ஒரு வழக்கம். இது ஒரு கிரமம். பட் இதெல்லாம் பாராயணம் பண்ணி, பாராயணம்னு அர்த்தம் புஸ்தகத்தை ரொட்டீனா 24,000 ஸ்லோகங்கள் ராமாயணம், அதை ரொட்டீனா பாராயணம் பண்ணி பழக்கம் இருந்தால்தான் அந்த ஃப்ளோ எதுவாக இருந்தாலும் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன். ஆமாம். உடனே நம்முடைய நேயர்கள் கேள்வி, எங்களுக்கெல்லாம் பாராயணம்னா என்னன்னு தெரியாது, பாராயணம் பண்ண தெரியாது, நாங்கள் என்ன பண்ணுவோம்? இதான் கேள்வி வர போகிறது. ராம ராமா ஸ்ரீராம ஜெயம்னு ஜபம் பண்ணுங்கோ, நாமாவை சொல்லுங்கோ, ஒரு நோட்டை வச்சுன்னு ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்கோ. இந்த 10 நாள்ல ஒரு நாளைக்கு 1008 தடவை ஸ்ரீராம ஜெயம் எழுதினா கூட 10 நாள் லட்சம் ஆவர்த்தி ஆறுதோ இல்லையோ. ஆமா ஆமா. எங்கனே சொல்லினும் இன்பம் பயக்குமே. சக்தி சாமர்த்தியம் இருப்பவர்கள் பாராயணத்தை தொடங்கி பாராயணம் செய்ய கடவர்கள். யாருக்கு முடியல, இயலாமை என்பது இருப்பவர்களுக்கு எல்லாத்துலயுமே எக்ஸம்ஷன் தான் உண்டு. லெட் தம் டூ. அல்ல, இந்த பாராயண கிரமம் என்பது மிக மிக முக்கியமானது. ஓகே, புரியுது. அதுவும் வால்மீகி ராமாயணம். வால்மீகி ராமாயணம் தான் மூல பாராயணம். வடதேசங்கள்ல வால்மீகி ராமாயணம், துளசி ராமாயணத்தை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இல்லையா, குலசேகர ஆழ்வாருடைய பெருமாள் திருமொழி சேவிங்கோ. அதுவும் முடியலையா, அங்கனடு மதில் படை சூழ் அயோத்தி என்னும் குலசேகர ஆழ்வார் பாசுரத்துல 10 பாசுரம் இருக்கு, அதை சேவிங்கோ. சுவாமி தேசிகனுடைய ரகுவீர கத்தியம், என்டையர் ராமாயணத்தை அழகா கத்தியமா தேசிகன் சொல்லிட்டார். அது அழகா சிம்பிளா லூசிட்டா, ஜெய ஜெய மகாவீரா மகாதீர தௌவ்ரேயா தேவாசுர சமர சமய சமுதித நிகில நிர்ஜர நிர்தாரித நிரவதிக மகாத்ம்யா தசவதன தமித தெய்வத பரிஷதபியர்த்தித தாசரதி பாவா ದಿನಕರ ಕುಲ ಕಮಲ ದಿವಾಕರ ದಿವಿಷದ ದಿಪತಿರಣ ಸಕಚರಣ ಚತುರ್ದಶರಥ ಚರಮರುಣ ವಿಮೋಚನ ಕೋಸಲ ಸುತ ಕುಮಾರ ಭಾವ ಕಂಚುಕಿತ ಕಾರಣಾಕಾರ ಕೌಮಾರ್ಯ ಕೇಳಿ ಗೋಪಾಯಿತ ಕೌಶಿಕಾಧ್ವರ. ஆனந்தமா இருக்கும் அந்த வர்பல் ஜகுலரி சென்டர்ல. கம்பீரம் அனுபவம். ஒரு பதம் பாருங்க, ஜட்டகி ரண சகல தர ஜட்டில நட்டபதி மக்கூட்ட தட்ட நட்டன பண்டு விபுட சரித திபகுள்ள மதுಕಳ್ಳ ನಲಲಿತ ಪದ ನಲಿನ ಉಪಮೃತಿತ ನಿಜ ಬ್ರಿಜನ ಜಗತ್ತು ಪಲ ತನು ರುಚಿರ ಪರಮ ಮುನಿವರ ಯುವತಿ ನೂತ ಸ್ವಾಮಿನ್ ರಾಘವ ಸಿಂಹ நமஸ்தே புனஸ்தே நமஹ. அற்புதம் அற்புதம். சுவாமிக்கு பூஜை பண்றதுக்கு ராமநவமி அன்னைக்கு ஒரு நாள் தான் என்னால முடியுங்க, அன்னைக்கு நான் ராமநாம ஜபம் பண்றேன், பூஜையும் பண்றேன் அப்படின்னா எந்த நேரத்துல பூஜை பண்றது உகந்தது? சம்க்ஷேப ராமாயணமா ஒரு பாராயணம் பண்ணுவோம். அட்லீஸ்ட் ராமாயணத்துடைய முதல் சர்க்கம் இருக்கு, அந்த சம்க்ஷேப ராமாயணத்தை பாராயணம் பண்ணுவோம். இல்லைன்னா யாரான பாராயணம் பண்ணியிருக்காங்கன்னா இப்பெல்லாம் டேப்லாம் இருக்கு, நான் சொன்ன மாதிரி இதை போட்டு கேட்கறதுலாம் வழக்கம் இருக்கு, அதை பண்ணணும். ராமநவமி பூஜை காலை வேளையில் தான். ஸ்ரீ ஜெயந்தி வரைச்சே தான் நடுநிசி ராத்திரி வேளையில, ரிசும்ப ஜெயந்தி வரைச்சே மாலை வேளை, பிரதோஷ காலத்துல. ராமநவமி ஸ்ரீராமநவமி கார்த்தால வேலை தான். அதனால அன்னைக்கு தினந்தோறும் பூஜை பண்ணக்கூடியதான ஒரு சமயம். சாதாரணமா பூஜைன்றது ஒரு 10 மணிக்கு நாம பண்ணுவோம். சில பேர் ஆபீஸ் போகணும், சீக்கிரம் போனோம்னா 8 மணி 8:30 மணிக்குள்ள பூஜை பண்ணணும்ன்றதாக சொல்லுவா. அதை நாம ராமபிரானுக்கு ஒரு மிக உயர்ந்த ஒரு பூஜா சமயமாக நாம் வைத்துக்கொண்டு நம்முடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய சாலக்கிராம பெருமாளுக்கு பூஜை பண்ணணும். அதுதான் முக்கியம். ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு நான் சொல்றேன், ஏன்னா எல்லாருக்கும் சாலக்கிராம பூஜைன்றதெல்லாம் அதை பத்தி நம்ம நிறைய பேச முடியாது. சாலக்கிராம பூஜை பண்றதுக்கு அந்த முத்திரதாரணம் பண்ணி அதனுடைய உபதேசங்கள் ஆயிருக்கணும்ன்றதாக சொல்றேன். உடனே ஸ்திரீகள் சாலக்கிராம பூஜை பண்ணலாமா, நம்மளை எம்பராஸ் பண்ற மாதிரி தான் கேள்விகள் கேட்பா. கேள்விகள் கேட்கறவளுக்கு ஒன்றும் புரிய விஷயம் மாட்டேது. பப்ளிக் பிளாட்ஃபாரத்துல நம்மளை எம்பராஸ் பண்றாரு அவளுக்கு புரிய மாட்டேங்குது. சில கேள்விகள் ஏகாந்தமா தான் இருக்கணும், அதை பப்ளிக்ல கேட்கக்கூடாது. அதனால இந்த சாலக்கிராம பூஜை பண்றோம். கிரகங்கள் இருக்கக்கூடிய ராமபிரானுடைய படத்துக்கு நாம மாலைகள் சாற்றி வணங்கி வழிபடுறது. குறிப்பா ஒரு முக்கியமான செய்தி ஒண்ணுன்னா, ராமாயண பாராயணம் நாம எப்பொழுது பண்ணினாலும் அல்லது ராம ஜபம் பண்ணினாலும் எதிர ஒரு மனையில ஒரு கோலம் போட்டு அதுல ஒரு விளக்கேற்றி வைக்கணும். ஏன்னா அதுல ஆஞ்சநேய சுவாமி உட்கார்றதாக பாவனை. எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். எங்கெல்லாம் ராமன் ராமன் ராமன்ற சப்தம் வருதோ அங்க ஆஞ்சநேய சுவாமி பிரத்யட்சமா வரார். கண்டிப்பா
நீங்கள் சமீபத்தில் கூட ஆந்திர தேசத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருக்கலாம். நான் ஆந்திராவா தெலுங்கானாலும் உடனே வரப்போகிறேன். நான் எனக்கெல்லாம் ஆந்திரானா ஒரே இடம் தான். சரி, இது எனக்கு இது எந்த டிஸ்ட்ரிக்ட் தெலுங்கானா எந்த டிஸ்ட்ரிக்ட் ஆந்திராலாம் நான் எனக்கு மைண்டு செட் ஆகல எனக்கு. அதில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு அம்மா பாவம் அவள் உட்காந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜபம் பண்ணிட்டு இருக்கா பூஜை அறையில். அந்த ஏரியாலேயே குரங்கு கிடையாது. ஆனால் இந்த அம்மா பூஜை அறையில் உட்காந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு இருக்கா. எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல, ஒரு குரங்கு வந்தது. குரங்கு வீட்டுக்குள்ள வந்தா என்ன பண்ணோம்? கலாட்டா பண்ணிட்டாரு. அதுவும் அங்கே ஒரே சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கோசரம் எல்லாம் வச்சிருக்கு. அந்த குரங்கு ஒண்ணுமே இல்லை, அப்படி தானா வந்தது. வந்து அந்த அம்மா மடியில் ஏறி உட்கார்ந்தது. அந்த அம்மா கழுத்தை கட்டிண்டு அவ ஜபம் பண்ணி முடிக்கிறோம் அப்படியே உட்கார்ந்தது. அந்த அம்மா உட்காந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல கழுத்தை கட்டின்றது. அப்புறம் அந்த அம்மா ஜபம் முடிஞ்சு தீபாராதனை பண்ற சமயத்துல இது அவ இதை இறக்கி பக்கத்துல உட்கார வச்சா, உட்காந்துது, தீபாராதனை முடிஞ்சது. அது கையில ஒரே ஒரு வாழ்ப்பு தான் கொடுத்தா, வாங்கிட்டு போயிட்டே இருந்தது. சத்தியம் இல்லையா இதெல்லாம்? சத்தியம் இல்லையா? அதனால எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத மஸ்தகாஞ்சலியும் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். எங்கெல்லாம் ராமன் 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 சப்தம் ஒலிக்கிறதோ, எங்கெல்லாம் ராம ஜபங்கள் நடக்கிறதோ, ராம பாராயணங்கள் நடக்கிறதோ, ராம மூலமந்திரம் அதெல்லாம் அர்ச்சனைகள் நடக்கிறதோ, அங்க தானா மாருதி வந்து உட்கார்ந்துக்கிறார். யார் கண்டா நமக்கு நடுவில் அவர் எங்க வந்து உட்கார்ந்துருக்காரு, என்ன ரூபத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு நமக்கு தெரியுமோ? நமக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி இருக்கும். இருந்ததுன்னா நம்ம உடனே பண்ணுவோம், ஹாய் மாருதி வந்துட்டாரு, ஒரு செல்ஃபி எடுத்து போறோம் கூட. இப்ப புத்தி அப்படிதான் போறது இல்லையா? ஆகையால் ஒரு மனையில எப்ப ராமருக்கு பூஜை பண்ணாலும், எப்ப ராமநாமா எழுதினாலும், ராம பாராயணம் பண்ணினாலும், ஒரு மனையில கோலம் போட்டு ஒரு வழக்கு ஏற்றி வைக்கிறது சிறப்பு சிறப்பு. அது ஒரு விசேஷமான ஒரு பாவனை. அது அதை நாம பண்ணணும். பண்ணி வேடிக்கையா சொல்லுவா, ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு நாம என்னென்னமோ சீடை முறுக்கு அப்பம் அதிரசம் எல்லாம் என்னென்னமோ பண்றோம். ஸ்ரீராமநவமிக்கு நீர்மோறு பானகம்தான். என்னென்ன சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலான்னா எல்லாம் அது அக்கார வடிசில்னு போட்டு சொல்லுவாங்க. திருக்கண்ணமுது, மோர் குழம்பு, வடை பாயசத்தோட சாப்பாடு. ஆனால் கூடவே வடப்பருப்புன்னு ஒண்ணு பண்ணுவோம். எங்க வீட்டுல எல்லாம் பண்ணுவோம், எல்லாருக்கும் உண்டு. சரியா? நான் தான் சொல்றேனே, ஸ்ரீராமநவமியும் ஸ்ரீ ஜெயந்தியும் யூனிவர்சல் சொல்லிட்டு. ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா, அது யூனிவர்சல். அதனால வடப்பருப்பு என்றதா ஒண்ணு பண்ணுவோம். அந்த பருப்பை ஊற வச்சு அதுல கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு, சில பேர் தேங்காய் சேர்த்துப்பா. ஏதாவது ஒன்று சொன்னா சுவாமி ப்ரொபோசிஷன் கேட்டு உடனே சமய குறிப்பு எழுதி வச்சிருவான். அது வேற பயம். இந்த அடைக்கே நான் ரொம்ப யோசிச்சேன். நீங்க ஏற்கனவே ஒரு தடவை வந்து ஏதோ கேசரி, பால் கேசரி பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க நீங்க. ஆமா, இப்போ என்னுடைய அண்ணன் மகள் அவ வெளிநாட்டுல இருந்து இந்தியா வந்தா. அவளுடைய குழந்தைக்கு பிறந்த நாளுக்கோசரம் வந்த உடனே, சித்தப்பா நீ வந்து இந்த குழந்தைக்கு நீ என்ன பண்ற எனக்கு தெரியாது, எனக்கு இமீடியட்டா எனக்கு ஒரு பால் கேசரி பண்ணி கொடு அப்படின்னா. சரியா? ஏமா, நான் சத்தி விடல ஆயிரக்கணக்கான எபிசோட் பண்ணிருக்கேன். நீ சொன்னேன் அந்த பெருமாளை போய் சேவிச்சுட்டு வந்தேன், நீ சொன்னேன்னு இந்த ராமாயணத்தை பாராயணம் பண்ண சொல்ல போலியும். அதானே, அவ பிளைட் அவுட் இறங்கினோன்னு என்கிட்ட கெடுத்து பால் கேசரி. சிறப்பு சிறப்பு சிறப்பு. அந்த மாதிரி. ஸோ வடப்பருப்பு பானகம் பேர். அந்த வடப்பருப்புன்னா அந்த பருப்பு தான், அந்த ஊற வைத்த பருப்பு இருக்கு இல்லையா? அதுல சில பேர் எலுமிச்சம்பழம் புழுவா, லைட்டா அந்த பெருங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு வடப்பருப்பு. பானகம் பண்றது, மோர் நீர்மோர் பெருமாளுக்கு. இது மூணும் முக்கியமான ஐட்டம்ஸா நம்ம இருக்கணும். ஆஞ்சநேய சுவாமியை கொண்டாடுறதுக்கோசரம் வடை மாலை அப்படின்றதாக ஒரு வழக்கம் வச்சிருக்காங்க. சில பேர் வடை மாலை சாத்துறது அப்படின்னு. உடனே எனக்கு அப்புறம் வெத்தலை மாலை சாத்தலாமா, ஜாங்கிரி மாலை சாத்தலாமா, ஜிலேபி மாலை சாத்தலாம், பாருங்க என்ன வேணா பண்ணுங்க, அவ்வளவுதான். ரைட்டா? பாராயணம் பண்ணி முடிச்சுட்டு சுவாமிக்கு கற்பூரஹாரத்தை பண்ணி வச்சுட்டு இந்த கடைசியில பட்டாபிஷேக சர்க்கத்தை சேவிக்கணும். கற்பூர ஹாரத்தி ஆகச்சே இந்த பகவானுடைய அவதார கட்ட ஸ்லோகத்தை சொல்லணும். ததச்ச துவாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌன்னு ராமாயணத்துல பாலகாண்டத்துல, வால்மீகி ராமாயணத்துல பாலகாண்டத்துல 18வது சர்க்கத்துல ஸ்ரீ ராமபிரான், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் இவர்களுடைய அவதாரமானது வால்மீகியினால் வெகு அழகாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது.
அந்த ஸ்லோகத்தை சொல்லி 5 கிரகங்கள் உச்சத்தில் இருக்கும் பொழுது புனர்வசு நட்சத்திரத்தில் நவமி திதியில சித்திர மாசத்துல ஸ்ரீராமபிரான் அவதாரம் பண்ணினான். கௌசல்யைக்கு மண்டுபுகழ் கௌசல்யதன் மணிவயிறு வாய்த்தான் என்று வால்மீகி கொண்டாடுறார். அந்த ஸ்லோகத்தை சொல்லி சுவாமிக்கு ஒரு ஆரத்தி பண்ணணும். நீங்க அந்த ஸ்லோகம் என்னங்கிற டெக்ஸ்ட் தனியாகவே எங்களுக்கு டெக்ஸ்ட் கொடுக்குறேன், நாங்க எடுத்து கொடுத்தோம். இப்பயே சொல்றேன். ததஷ்சத்வாரசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ நக்ஷத்ரே திதி தெய்வத்யே சோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு கிரகேஷு கர்க்கடே லக்னே வாக்பதா பிந்துனா சஹ प्रोद्यमाने जगन्नाथं सर्वलोक नमस्कृतं कौसल्या जनयद्रामं सर्वलक्षण संयुतं विष्टोरर्धं महाभागं पुत्रमेक्ष्वाकुवर्धनं कौसल्या सुशुभे तेन पुत्रेण अमित तेजसा यथा वरेण देवानाम् अदितिः वज्रपाणिना. எங்களுக்கு ராமநவமி வந்தாச்சு. அற்புதமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு ஸ்லோகத்தை வந்து நாம் டெக்ஸ்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துடலாம், டிஸ்பிளேயும் நம்ம பண்ணலாம். ரொம்ப அற்புதமாக நிறைய விஷயங்கள் இந்த ராமநவமியை ஒட்டி பண்ணியிருக்கோம். சம்க்ஷேப ராமாயணம், அப்புறம் ராமனுடைய அவதார கட்டம், சீதா கல்யாண கட்டம், அதே மாதிரி பட்டாபிஷேகம், இதுக்கெல்லாம் லிங்க் தரேன். என்னுடைய மூலபாராயணம் இருக்கு. அந்த மூலபாராயணம் போட்டு அப்படியே முழுக்க கேட்கலாம். எஸ், கண்டிப்பாக கண்டிப்பாக. இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, சில பேர் இந்த 10 நாட்களும் சுந்தரகாண்டம் மட்டும் பாராயணம் பண்ணுறது கூட வச்சுருக்காங்க. நமக்கு எதுவாக இருந்தாலும் சுந்தரகாண்டத்தை தனிப்பட்ட முறையில் பாராயணம் பண்ணுறது ஒரு வழக்கம் உண்டு ராமாயணத்தில். சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணினாலும் பட்டாபிஷேக சர்க்கம் சேவிக்கணும். ராமனுடைய அவதார கட்டம் சேவிக்கணும். சீதையினுடைய கல்யாணம், இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரீதவ பிரதீச்சைனாம் பத்ரந்தே பாணிம் கிருண்ணீஸ்வ பாணினா என்ற சீதாதேவி அவள் கையை பிடித்து ஜனக மகாராஜா ராமனிடத்தில் கொடுக்கக்கூடிய கட்டம் அது. அதை சேவிக்கிறோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ சாமி. ஜெயகருட சுபர்ணா. ஜெய ஸ்ரீராம், ஜெய ஸ்ரீராம், ஜெய ஸ்ரீராம். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.